எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல May 27 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 26th May கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழகத்தில் விவசாயிகளுக்கு டேஷ் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. ஆன்சர் 50,000 ரூபாய் வரையில இப்போ தள்ளுபடி அளிக்கிறாங்க பயிர்க்கடன். தமிழக ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏ அருண் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்ற ஹிந்தி நடிகர் யார்? ஆன்சர் தர்மேந்திரா. சமீபத்தில் எந்த நாடு சென்ஷோ 23 விண்கலத்தை விண்ணில் செலுத்தி உள்ளது? ஆன்சர் சீனா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. பிஎம் கிஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. லக்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023ல லான்ச் பண்ணிருப்பாங்க. பிரகதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு பிரகதி திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க. மாதவிடாய் சுகாதார மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் கிடைப்பது என்பது கீழ்கண்ட எந்த உரிமைகளின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் பி அண்ட் சி. ஆர்டிகல் 21A அப்புறம் ஆர்டிகல் 21 இந்த ரெண்டு சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த மாதவிடாய் சுகாதாரமும் சானிட்டரி நாப்கின்களை மாணவிகள் இலவசமாக பெறுவது என்பதும் இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்காங்க. நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. சமீபத்தில் பொது சிவில் சட்ட மசோதா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? அசாம் மாநிலத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கனடியன் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ஆண்டனெல்லி. கிமி ஆண்டனெல்லி தான் வந்து இதுல வின் பண்ணிருக்காரு. 27th May டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவனிங்க. பிலீவ் பிக். The size of your success is determined by the size of your belief. அதாவது எப்போதுமே நீங்க ஒரு அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கும் போது பெருசா யோசிங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அதாவது எண்ணங்கள் எல்லாமே வந்து உயர்வாக இருக்கணும். மலையில ஏறணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா மலையோடைய உச்சிக்கு தான் போகணும். அதுதான் உங்களுடைய எய்மா இருக்கணும். பெரிய அளவுக்கு நீங்க யோசிக்கணும், உங்களுடைய எய்மை வைக்கணும், அதை நீங்க பிலீவ் பண்ணணும். பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த சக்சஸும் பெரிய அளவுல இருக்கும். உங்களுடைய எய்ம் எந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் பெரிய அளவுல இருக்கும். வாழ்க்கையில சிறிய அளவுல தான் நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்டும் சிறிய அளவுல தான் இருக்கும். எப்போதுமே உயர்வாக நினைங்க, அதை நம்புங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கண்டிப்பா உங்களால போக முடியும். ஸோ அதனால சின்னமா யோசிக்காம நீங்க எப்படி போக போறீங்க, அப்போ பெருசா யோசிங்க, பெரிய இடத்துக்கு போங்க, பெரிய சக்சஸை நீங்க அடைவீங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஜிங்க் மார்க் சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் சுரங்கம் எது? ஆன்சர் ராம்புரா அகுட்ரா சுரங்கம். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துடைய ஒரு சுரங்கம் தான் இந்த ராம்புரா அகுட்ரா சுரங்கம். இந்த சுரங்கத்துக்கு ஜிங்க் மார்க் அப்படிங்கிற சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிபிகேஷன் பெற்ற ஃபர்ஸ்ட் சுரங்கம் வந்து இந்தியாவுடைய சுரங்கம் வந்து இந்த ராம்புரா அகுட்ரா சுரங்கம் தான். இந்த ராம்புரா அகுட்ரா சுரங்கம் பார்க்கணும் இல்லையா, இந்த சுரங்கம் தான் உலகிலே வந்து மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய நிலத்தடி துத்தநாக ஈய சுரங்கம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த சுரங்கத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜிங்க் மார்க் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுரங்கம் வந்து அந்த சர்டிபிகேஷனை பெற்றிருக்காங்க. அடுத்த ரீசன்ட் நியூஸ். இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வசதி குஜராத்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ டெல்லியிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்திருப்போம். பாவசாகரா பரிந்துரை மையம் வந்து இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கொச்சியில இருக்கு, கேரளால. இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எது? ஹைட்ரஜன் ரயில் வந்து ஜிந்த் டு சோனிபட் இடையே இயக்கப்பட போகுது. அடுத்து இந்தியாவுடைய முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை அப்படிங்கிறது இப்போ டெல்லியில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. அதெல்லாம் ரீசன்ட் நியூஸ்.
நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இப்போ நேற்றுக்குள்ள நம்ம பார்த்துருப்போம், சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி இங்கே கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, இங்கே ஒரு வன்முறையை ஏற்படுத்தி அமைதியற்ற சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க. அதுவும் அந்த பார்டர் பக்கத்தில் உள்ள அந்த ஸ்டேட்ஸ்ல தான் இந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறுதல் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்குது. ஸோ வெளிநாட்டை சேர்ந்தவங்க அந்த மாதிரி சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள குடியேறிறாங்க. ஸோ அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக இப்போ உயர்நிலை குழு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர். ஸோ இவர் வந்து உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியா இருந்தவர் தான் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர். இவருடைய தலைமையில தான் இந்த குழுவானது உயர்நிலை குழு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. இவங்க என்ன ஆய்வு செய்வாங்க அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை மாற்றங்களை ஆய்வு செய்யறது. வெளிநாட்டிலேருந்து இப்போ பக்கத்துல உள்ள நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறிடுறாங்க, அதனால பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அப்போ அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிற சம்பந்தமா மக்கள் தொகை மாற்றங்களை ஆய்வு செய்யறது. மத மற்றும் சமூக குழுக்களுக்கு இடையிலான அந்த இடப்பெயர்வு சம்பந்தமா ஆய்வு செய்யறது. ஏன்னா மெயின்லி அவங்க வெளி இடத்துல இருந்து உள்ள சட்டத்துக்கு எதிராக வராங்க அப்படின்னா அவங்க இங்க உள்ள அந்த மதம் ரிலேட்டடா கிளர்ச்சி ஏற்படுத்துறது, இனம் சம்பந்தமான கிளர்ச்சி, வேறுபாடு சம்பந்தமான கிளர்ச்சி ஏற்படுத்துறது தான் பண்றாங்க. ஸோ அதுக்கு இயல்புக்கு மாறான மக்கள் தொகை இடப்பெயர்வுகள் இருந்திருக்கா அப்படிங்கறத ஆய்வு செய்யறது. அடுத்து அதனால ஏற்படக்கூடிய சவால்கள், அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளானது மேற்கொள்வாங்க. ஸோ இதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னா, துர்கா சங்கர் மிஸ்ரா, அப்புறம் பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா, அடுத்து சாம்பிகா ரவி, இவங்கெல்லாம் இதுல உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த உயர்நிலை குழுல. இந்த உயர்நிலை குழு வந்து 1 இயர்ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ஒரு வேலை அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில உயர்நிலை குழு. இவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. ஸோ என்ன ஆய்வு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல உறுப்பினர்கள் துர்கா சங்கர் மிஸ்ரா, அப்புறம் பாலாஜி விஸ்வநாத், அப்புறம் சாம்பிகா ரவி, இவங்கெல்லாம் இருக்காங்க. 1 இயர்ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல். பாக்சிலிகா கூட்டமைப்பு எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கா தான் பாக்சிலிகா அப்படிங்கிற கூட்டமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல 13 நாடுகள் வந்து பாக்சிலிகா கூட்டமைப்புல இருக்கு. ஸோ பாக்சிலிகா போன வருஷம் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணது. இதுல வந்து இந்தியா எப்போ இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் பிப்ரவரியில இணைஞ்சிருப்பாங்க இந்தியா. இந்த பாக்சிலிகா எதுக்காக அப்படின்னா, இப்போ சிலிக்கான் இருக்கு இல்லையா, சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கணும், அந்த சப்ளை செயினை வந்து கட்டமைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ சப்ளை செயின் விநியோக சங்கிலி அப்படின்னா நம்ம எதை சொல்றோம், இப்போ ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுலேருந்து அது போய் விற்பனை ஆகிற வரைக்கும் உள்ள அந்த இணைப்பை தான் நம்ம வந்து விநியோக சங்கிலின்னு சொல்றோம். இங்கே பால் பொருள், இங்கே வந்து பால் உற்பத்தி செய்யக்கூடிய பால் பண்ணை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பால் பண்ணையிலேருந்து பால் எடுத்துட்டு போய் பேக்கேஜிங் பண்ணுவோம் அந்த தொழிற்சாலையில. பேக்கேஜிங் ஃபினிஷ் பண்ணோன்னா அதை எங்கே அனுப்புவாங்க, மற்ற பெரிய கடைகளுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஹோல் மார்க்கெட் மாதிரி ஃபுல்லா மொத்த விற்பனை செய்வாங்களே அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகளுக்கு போய் விற்பனையானது நடக்கும். ஸோ இந்த லிங்கை தான் நம்ம என்ன சொல்றோம், விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்றோம். இந்த விநியோக சங்கிலியை வந்து இந்த சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்சிலிகா கூட்டமைப்பு. இதுல இந்தியா இந்த வருஷம் பிப்ரவரியில ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை தொடங்கின நாடு எதுனா அமெரிக்கா. ஸோ இதுல 13 நாடுகள், இங்க 9 நாடுகள் தான் இருக்கு, 13 நாடுகள் இந்த கூட்டமைப்புல இருக்கு. உலக அளவுல முக்கிய கனிமங்களுடைய விநியோக சங்கிலிகள் யார் வந்து முன்னிலையில இருக்கா அப்படின்னா சீனா தான் வந்து லீடிங் கண்ட்ரியா இருக்கு. ஸோ அதோடைய டாமினன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த பாக்சிலிகா அப்படிங்கிற கூட்டமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே வந்து செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் உற்பத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது சிலிக்கான். ஸோ அதோட விநியோக சங்கிலியை வந்து கட்டமைக்கணும், சீனாவுடைய டாமினன்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்சிலிகா கூட்டமைப்பு. இதில் 13 நாடுகள் இப்போ இருக்கு பாக்சிலிகா கூட்டமைப்பில். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் ரீசெண்டா தான் விலகி இருப்பாங்க. ஒபெக்லையும் சரி ஒபெக் பிளஸ்லயுமே விலகி இருப்பாங்க. உலக சுகாதார அமைப்புலேருந்து அமெரிக்கா விலகி இருக்கு. நெக்ஸ்ட் சம்மிட். குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. டெல்லியில இப்போ
இப்போ குவாட் கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பங்கேற்ற மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த வருஷம் குவாட் கூட்டமைப்புக்கு இந்தியா தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. அதன்படி நியூ டெல்லியில இந்த கூட்டம்ங்கிறது நடந்திருக்கு. யாருடைய தலைமையில்னா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில இந்த குவாட் நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. குவாட் நாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாற்கர கூட்டமைப்பு அப்படின்னும் தமிழ்ல கேட்கலாம். இந்த குவாட் கூட்டமைப்புல 4 நாடுகள் இருக்கு. ஒன்று வந்து நம்ம இந்தியா, அடுத்து அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு மலபார் அப்படிங்கிற பேர்ல கடற்படை பயிற்சியா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மலபார் கடற்படை பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த 4 நாடுகளும் இணைஞ்சு எக்ஸசைஸ்ல மேற்கொண்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தான் மலபார் பயிற்சி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜப்பான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த பயிற்சியில. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்படி மலபார் கடற்படையா பயிற்சியா இருந்த இந்த கூட்டமைப்பு 2007ஆம் ஆண்டு குவாட் கூட்டமைப்பா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த குவாட் கூட்டமைப்புல 4 நாடுகள் இருக்கு. இந்த வருஷம் இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மலபார் கடற்கரை பயிற்சியா. 2021 அமெரிக்கால வாஷிங்டன்ல வந்து குவாட் மாநாடு நடந்திருக்கும். ஸோ இதுல இந்த மாநாடுலாம் பார்க்க வேணாம். நீங்க லாஸ்டா 2024 அமெரிக்கால வில்லிங்டன்ல வந்து நடந்திருக்கும் இந்த குவாட் மாநாடு அப்படிங்கிறது. ரீசன் நியூஸ் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோல நடந்துச்சு. அப்புறம் போன வருஷம் G20 மாநாடு 20வது பதிப்பு தென்னாப்பிரிக்கால ஜோஹனஸ்பர்க்ல நடைபெற்றது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு சீனால தியான்ஷின் அப்படிங்கிற சிட்டில நடந்துச்சு. குவாட் மாநாடு வந்து இந்த வருஷம் இந்தியால நடக்குது. போன வருஷம் நடக்குது, இந்த வருஷம். சமிட் குவாட் கூட்டமைப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுத்த உள்ள முதல் துறைமுக உள்கட்டமைப்பு திட்டம் எது? ஆன்சர் ஃபிஜி துறைமுக உள்கட்டமைப்பு திட்டம். ஸோ இப்போ ஃபிஜியில பாத்தீங்கன்னா துறைமுக உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியில்லை. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது, கடல்சார் வர்த்தகம் அப்படிங்கிறது 60% கிட்ட இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியம் வழியாக தான் நடக்குது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து இந்திய பெருங்கடல் இருக்கு, சரியா? அதே மாதிரி இங்க இந்தோனேஷியா, அப்புறம் பிலிப்பைன்ஸ், இங்க ஆஸ்திரேலியா இருக்கும். இந்த இடத்துல ஃபிஜி இருக்கும். ஸோ இங்க வந்து பசிபிக் இருக்கும், பசிபிக் ஓஷன். இங்க இந்தியன் ஓஷன் இருக்கு. இப்போ இந்த பிராந்தியம் இருக்கு இல்லையா, இந்தியா உள்ளிட்ட இங்க வரைக்கும் உள்ள பசிபிக் பெருங்கடலையும் சேர்த்து இந்திய பெருங்கடலையும் சேர்த்து இதுதான் இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து உள்ள இந்த வழியாக தான் கடல்சார் வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகமா நடக்குது. இப்போ இங்க ஃபிஜி, ஆனா அந்த கடல்சார் உள்கட்டமைப்பு, துறைமுக உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியா இல்லை. அதனால இந்த குவாட் நாடுகள் வந்து ஃபிஜி துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க ஃபிஜியில. ஸோ அதை தான் பார்க்குறோம். இந்தோ பசிபிக் பிராந்தியம் வழியாக தான் நிறைய கடல்சார் வர்த்தகம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அப்போ 60% கிட்ட நடக்குது. ஸோ ஆனால் துறைமுக உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியா இல்லை. அப்படிங்கிறனால ஃபிஜி துறைமுக உள்கட்டமைப்பு திட்டத்தை இப்போ நவீனமயமாக்கும் திட்டத்தை லான்ச் பண்றாங்க குவாட் நாடுகள் சேர்ந்து. இந்த 4 நாடுகளும் சேர்ந்து அதை முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டில். நெக்ஸ்ட் வந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல கண்காணிப்பை தீவிரப்படுத்துறதுக்காக, ஏன்னா சீனாவுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல. சோ அப்போ அங்கே கண்காணிப்பை தீவிரப்படுத்துறதுக்காக கடல்சார் கண்காணிப்பு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குவாட் நாடுகள். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் 2026 பிப்ரவரியில இந்தியால உச்சி மாநாடு நடைபெற்றது. உலக தமிழ் ஆய்வு மாநாடு கனடால டொரண்டோல நடக்க போகுது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு நியூயார்க்ல நடைபெற்றது. ஆனா அது எந்த ஒரு அதாவது ஒரு டிசிஷனுமே எட்டப்படாம நிறைவு அடைஞ்சிருக்கு அந்த மாநாடு. 3வது இந்தியா நார்டிக் மாநாடு நார்வேல நடைபெற்றது. இப்போ IBC அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ், அதாவது சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்புடைய மாநாடு 26வது அந்த மாநாட்டுல இந்த வருஷம் நடக்க போகுது இந்த மாநாடு. இப்போ எபோலா தொற்றுங்கிறனால அதை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகள் பங்கேற்க முடியாதுங்கிறனால அதை நடத்தாம. அதுல வந்து 26வது உறுப்பு நாடாக சவுதி அரேபியா வந்து இணைகிறாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்தில் எந்த நாட்டுடன் உலக அளவில் முக்கிய கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து அமெரிக்கா.
இப்போ நம்ம முக்கிய கனிமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கண்ட்ரியா எந்த கண்ட்ரி இருக்கு, சீனா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நிறைய முக்கிய கனிமங்கள் சீனால தான் கிடைக்குது. நம்ம சீனா கிட்ட இருந்தா முக்கியமான கனிமங்கள்லாம் இறக்குமதி செய்யறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துக்கிட்ட நம்பி மட்டுமே நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை வச்சு என்ன வேணாலும் நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ண முடியும். இப்போ கச்சா எண்ணெயை நம்பி இருக்கிறதுனால பெட்ரோல் விலை இப்போ அந்த ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதுனால இந்தியாவுடைய பெட்ரோல் விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அது பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ ஒரு இடத்த நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு மட்டும் இல்லை, உலக அளவுலே அந்த முக்கிய கனிமங்கள் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில சீனா தான் இருக்கு. ஸோ அந்த டாமினன்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவுல முக்கிய கனிமங்களுடைய சீரான விநியோகத்தை உறுதி செய்வதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக அளவில் முக்கியமான கனிமங்களுடைய சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அந்த விஷயங்கள்ல ஒத்துழைப்பை ஏற்படுத்த ஒப்பந்தமானது சைன் ஆயிருக்கு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அப்புறம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இடையே வந்து இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தப்படி அந்த முக்கிய கனிமங்களை வந்து சுரங்கம் அமைச்சு அதுலேருந்து எடுக்கணும், அதுக்கப்புறமா அதை பிரித்து எடுத்தல், அப்புறம் மறுசுழற்சி செய்தல், துறை சார்ந்த ஒவ்வொரு துறைசார் முதலீடுகள் இதெல்லாமே வந்து கட்டமைக்கிற வகையில இதெல்லாம் சரி பண்ற வகையில இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. உலக அளவுல முக்கிய கனிமங்களுடைய விநியோக சங்கிலியில 70% பார்த்தீங்கன்னா சீனா வந்து பங்களிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹையஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவங்களுடைய டாமினன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தமானது சைன் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் முக்கிய கனிமங்களுடைய அதே தான் இப்போ நம்ம பார்த்த கதையே தான் இதுவும். கனிமங்களுடைய உற்பத்தியை வந்து முக்கிய கனிமங்களுடைய உற்பத்தியை வந்து அதுல ஒத்துழைப்பை மேம்படுத்தணும், சீராக அதை விநியோகம் செய்யறதுல ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம்ங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. அதிகமா டாமினன்ட்ல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா சீனா. 70% பங்களிப்பை சீனா தான் வழங்குது. அடுத்து இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அதுதான் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாயின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெதர்லாந்தோட இப்போ ரீசெண்டா சீனா செமிகண்டக்டர், நீர்வளம், வேளாண்மை, அதிநவீன உற்பத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். ஸ்வீடன் நாடோட செயற்கை நுழைவு எண்ம புத்தாக்கம் சம்பந்தமாகவும், நார்வேயோட பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு சம்பந்தமா, ஐக்கிய அரபு அமீரகத்தோட உத்திசார் எரிசக்தி தொழில்நுட்ப கூட்டுறவு சம்பந்தமா சைன் பண்ணியிருக்காங்க. இத்தாலியோட பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், அறிவியல் தொழில்நுட்ப துறைகள்ல ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். உலகளாவிய பங்குச்சந்தை மதிப்பில் எந்த நாடு இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் தைவான். தைவான் தான் இப்போ உலக அளவுல பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா அதிகமான முதலீடுகளை பெற்று இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5th பிளேஸ்க்கு போயிருக்கு. ஸோ ஆன்சர் தைவான். எப்படி அதாவது இந்தியாவை பின்னுக்கு தள்ளி, மிகப்பெரிய நாடான இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சீனா எப்படி 5வது இடத்துக்கு இந்த பங்குச்சந்தை முதலீடுகள்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் தான் காரணம். ஸோ இப்போ நம்ம செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யறதுதான் நெக்ஸ்ட் லெவல்லாம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நம்ம ஏஏன்னு பார்க்குறோம். ஸோ அது சம்பந்தமான டிவைஸ்லாம் தயாரிக்கணும். அப்புறம் மென்பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய கணினி, அப்புறம் ஃபோன், இதில் எல்லாத்துலையுமே செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அப்போ செமிகண்டக்டருடைய டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள் மீது முதலீடுகள் பண்றதும் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்தியா கிட்ட ஏன் முதலீடுகள் கம்மியாயிடுச்சு பங்குச்சந்தை முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா, கச்சா எண்ணெய் நமக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால பெட்ரோல் டீசல் விலையானது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று செமிகண்டக்டர் சம்பந்தமான அந்த துறைகள்ல நம்ம நாட்டுல பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது நமக்கு லேக் ஆகுறோம் அந்த விஷயத்துல. நெக்ஸ்ட் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய லாபம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த டைம்ல. ஸோ தைவான் பங்குச்சந்தை மதிப்பு 4.95 லட்சம் கோடி டாலரா அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுடைய பங்குச்சந்தை மதிப்பு 4.92 லட்சம் கோடி டாலரா குறைஞ்சிருக்கு. ஸோ பங்குச்சந்தை மதிப்புல 5th பிளேஸ்க்கு இப்போ முன்னேறி இருக்கு தைவான். இதுல தைவான்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிறுவனம் தான் இந்த வளர்ச்சிக்கே காரணம்னு சொல்றாங்க. அந்த நிறுவனம் வந்து டிஎஸ்எம்சி அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இது வந்து ஏஐ தொழில்நுட்ப அலை காரணமா ஏஐ தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அதுக்கான செமிகண்டக்டர் இங்க வந்து உற்பத்தி செய்யறாங்க. அதிகபட்சமாக அதுக்கு செமிகண்டக்டர் தேவைப்படுது. அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இந்த டிஎஸ்எம்சி அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்தோட பங்கு மட்டுமே இப்போ மொத்தமா பங்குகள் இருக்குல்ல, அதுல 49% இந்த நிறுவனத்துடைய பங்குகள் மட்டுமே அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுல பொருளாதார மதிப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் லீடிங், மிகப்பெரிய நாடு.
தைவான் வந்து சிறிய நாடு தான். பொருளாதார மதிப்பு பொறுத்த வரைக்கும் 4.15 லட்சம் கோடி டாலரோட ஃபர்ஸ்ட் நம்ம முன்னிலையில இருக்கு இந்தியா. தைவான் வந்து பொருளாதார மதிப்புல 97,700 கோடி டாலர், ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. ஸோ அதே தான் 5வது இடத்துக்கு தைவான் வந்திருக்கு பங்குச்சந்தை மதிப்புல. நம்ம இந்தியா வந்து அதுக்கு கீழே 6வது இடத்துக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் இதை பார்த்துக்கங்க, நான் மேலே சொன்னது தான் இதுல இருக்கும். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சீனாவிற்கு வெளியே உலகில் மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? ஸோ இப்போ சீனால தான் உலகிலே மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சீனாவுக்கு வெளியில அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குஜராத்ல வந்து உலகிலே மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு அப்படிங்கிறது நிறுவியிருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துல சிங்கிள் லொகேஷன்ல பேட்டரி சேமிப்பு அமைப்பு சீனாவுக்கு வெளியில உலகிலே மிகப்பெரிய அளவுல குஜராத்ல தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ குஜராத்ல காவடா அப்படிங்கிற பகுதியில அமைச்சிருக்காங்க. பேட்டரி சேமிப்பு அமைப்பு அப்படின்னா என்ன? இப்போ நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறோம், சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம், நெக்ஸ்ட் காற்றாற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம். இப்போ சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயர் ஃபுல்லாவே கிடைக்காது. இந்த மழைக்காலங்கள்ல கம்மியாகும், குளிர்காலங்கள் அப்படிங்கிறது கம்மியாகும். வெயில் காலங்கள்ல தான் அதிகமான சூரிய ஆற்றல் மூலமா நம்ம மின்சாரம் அதிகமா உற்பத்தி செய்வோம். ஸோ அப்போ யூஸ் பண்ண மின்சாரம் போக ரிமைனிங் உள்ள அந்த மின்சாரத்தை நம்ம சேமிச்சு வச்சாதான் மற்ற டைம்ல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இன்வெர்டர் மாதிரி நமக்கு மின்சாரம் கிடைக்கிற போது அது கிடைச்சிட்டு இருக்கும், கட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வெர்டர் மூலமா நமக்கு சப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சேமிச்சு வச்சு யூஸ் பண்றதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இந்த பேட்டரி சேவிங் கட்டமைப்பு தான் நம்ம பார்க்குறோம். அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யும் போது அதை சேமிக்கிறதுக்கான வசதி. ஸோ பெரிய அளவில் சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது இந்த சேமிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சீனாவுக்கு வெளியில உலகிலே மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு, அதுவும் ஒரே இடத்துல சிங்கிள் லொகேஷன்ல எங்க அமைச்சிருக்காங்கன்னா குஜராத்ல காவடா அப்படிங்கிற பகுதியில. யார் அமைக்கிறாங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தான் இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 3.37 ஜிகாவாட் திறன் கொண்ட பேட்டரி சேவிங் அமைப்பு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 1 மில்லியன் வீடுகளுக்கு இந்த பேட்டரி சேமிப்பு அமைப்பு மூலமாக நம்ம மின்சாரம் வழங்க முடியும். ஷார்ட் நியூஸ். இப்போ பிரதமர் அவர்கள் 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்றிருப்பாங்க. அவர் பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 27th May கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். நம்ம சேனல்ல இப்போ பாலிட்டி டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஹிஸ்டரி குரூப் 1க்கான ஹிஸ்டரி பேட்ச், யூனிட் 6 பேட்ச், அப்புறம் யூனிட் 5 பேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெடியூல்ல இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், அல்லது நீங்க கால் பண்ணியும் கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்தரலாம். ஜிங்க் மார்க் சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் சுரங்கம் எது? ஆன்சர் ராம்புரா அகுஷா சுரங்கம். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர். பாக்சிலிகா கூட்டமைப்பு எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில. குவாட் கூட்டமைப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுத்த உள்ள முதல் துறைமுக உள்கட்டமைப்பு திட்டம் எது? ஆன்சர் ஃபிஜி துறைமுக உள்கட்டமைப்பு திட்டம். சமீபத்தில் எந்த நாட்டுடன் உலக அளவில் முக்கிய கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. உலகளாவிய பங்குச்சந்தை மதிப்பில் எந்த நாடு இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் தைவான். சீனாவிற்கு வெளியே உலகில் மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் குஜராத்ல காவடா அப்படிங்கிற பகுதியில். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.